கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த 31வது திருப்பாடல், 31வது சங்கீதம் நமக்கு அளிக்கிற ஒரு சில நன்மைகள் என்னவென்றால், இதனுடைய தலைப்பு நம்பிக்கையுடன் கூடிய நன்றிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடியவர் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நன்றிப்பாவாக இது அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலிலே மொத்தம் 24 திருமொழிகள் அடங்கியிருக்கிறது. இந்த 24 திருமொழிகளை 6 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். 1 - 4 வரை இருக்கின்ற திருமொழிகளை ஆண்டவரே என் அடைக்கலமாயிரும் என்றும், 5 முதல் 6 வரை உள்ள திருமொழிகளை ஆண்டவரே உம் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்றும், 7, 8 திருமொழிகள் ஆண்டவரே நீர் எனக்கு உதவினீர் என்றும், 9 முதல் 13 வரை இருக்கின்ற திருமொழிகள் ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று 2வது முறையும் சொல்லுகின்றதாக இருக்கின்றது. 14 முதல் 18 வரை உள்ள திருமொழிகள் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று மீண்டும் 2 முறை கூறுகின்றதாக இருக்கின்றது. 9 முதல் 24 வரை உள்ள திருமொழிகள் ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் போற்றி போற்றி என்று நிறைவு செய்கின்றதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த 6 பிரிவுகளுமே ஆண்டவரிடத்தில் ஒரு அடியவர் வைத்திருக்கின்ற விசுவாசத்தையும் பற்றுறுதியையும் நம்பிக்கையையும் ஆழ்ந்த ஒரு அன்பையும் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இதனுடைய பின்னணித்தை பார்க்கும்போது இந்த பாடல் ஒரு போர், நோய், நோக்காடு, சாவு, துன்பம், வருத்தம், வேதனை, துயரம், தனிமை, பெருமூச்சு, வழி சொல், நகைப்பு, பொய், புறக்கணிப்பு, அவசொல், இது போன்ற ஒரு 14-15 துக்கங்களின் துன்பங்களின் நடுவில் இருக்கிற ஒரு அடியவர் கடவுள் மீது ஒரு நம்பிக்கையோடு இத்திருப்பாடலை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த துன்பத்தின் கொடுமுடியில் இருக்கிற அவர் கடவுள் மீது வைக்கின்ற பற்றுறுதியின் அடிப்படையிலே பற்றுறுதியும் அன்பும் இணைந்து ஒரு வாழ்த்து பாடலாக இத்திருப்பா அமைந்திருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இட்டு செல்வதற்கு இந்த திருப்பா ஒரு கண்ணாடி போன்று அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்புவிக்கிறேன் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது திருமொழியிலே சொன்னது போல இயேசுவினுடைய மரண நிகழ்வை இத்திருப்பா சுட்டி காட்டுவதாகவும் இருக்கின்றது. 5வது திருமொழியிலே இன்னும் 3 திருமொழிகளை பார்க்கும் பொழுது 9 முதல் 13 வரை உள்ள திருமொழிகள் புலம்பல் பாடல் என்றும், 7, 8 திருமொழிகள் செய் நன்றி பாடல் என்றும், 9 முதல் 20 வரை திருமொழிகள் நம்பிக்கையின் பாடல் என்றும், அடியவரின் உள்ளத்தை இந்த 3 நிலைகள் தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றது. அதோடு கூட செய் நன்றி பாவாகவும் இந்த திருப்பாடலை, இந்த சங்கீதம் 31ஐ ஆண்டவர் செய்த நன்றிக்கு நன்றி பாடலாகவும் சொல்லுகின்றார்கள். இந்த திருப்பாடலிலே இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது. திருப்பாடல்கள் 31லே எரேமியாவுடைய பங்களிப்பு, அவருடைய சொற்றொடர்கள் இந்த திருப்பாடலிலே அதிகமாக கலந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எரேமியா 18ஆம் அதிகாரம் 18வது திருமொழி, 20ஆம் அதிகாரம் 10வது திருமொழி, 22ஆம் அதிகாரம் 28வது திருமொழி, எரேமியா 46ஆம் அதிகாரம் 5வது திருமொழி, 49ஆம் அதிகாரம் 29வது திருமொழி. இந்த திருமொழிகள் எல்லாமே ஒருவேளை எரேமியா இத்திருப்பாடலினுடைய ஆசிரியரிடத்திலே இந்த வார்த்தைகளை கடன் வாங்கி இருப்பாரா, அல்லது இத்திருப்பாடலின் ஆசிரியர் எரேமியாவிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றிருப்பாரா என்ற கருத்துகள் அடங்கி இருக்கின்றது. இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது திருப்பாடல்கள் 31 1வது திருமொழியிலே நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் என்று சொல்லி வருகின்ற வார்த்தை லெவுலாம் என்னும் எபிரேய சொல்லிலே எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறது. இது இறைவனுடைய பெயராகவும் இருக்கலாம், என்றும் வாழ்பவரே என்ற பொருளிலும் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது திருமொழியிலே அவர்கள் விரித்து வைத்த வலை என்பது பகைவனருடைய சதி திட்டமாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 20வது திருமொழியிலும், எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 8வது திருமொழியிலும், திருப்பாடல்கள் 9, 15 இதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வது திருமொழியிலே
இவ்வசனத்தினுடைய முற்பகுதி உமது கையில் என் உயிரை ஒப்புவிக்கிறேன் என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவால் இறைநிலையை அடைகின்றதாக இருக்கிறது. லூக்கா 23:46 சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது திருமொழியிலே பயனற்ற சிலைகள் என்பது கடவுள் பெயரை கொண்ட போலிகள் என்று சொல்லப்படுகிறது. உபாகமும் 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது திருமொழியிலும் இதை பார்க்க முடிகிறது. இருப்பு தன்மையற்ற இருப்புகள் ஒன்றுக்கும் உதவாது என்று பொருள் கொள்ளலாம். 8வது திருமொழியும் 9வது திருமொழியும் 1வது திருமொழியை மையப்படுத்தியே இருக்கின்றது. அகன்ற இடத்தில் கால் ஊன்றுதல் என்பது இக்கட்டிலிருந்து விடுதலை பெற்ற நிலையை குறிப்பதாக இருக்கிறது. இன்னொன்று கீழ் உலகிலிருந்து விடுதலை பெற்றதை குறிப்பதாகவும் இருக்கின்றது. 9வது திருமொழிகளில் என் கண் என் உயிர் என் உடல் என்பது முழு மனிதருடைய உடலையும் குறிப்பதாக இருக்கின்றது. 11வது திருமொழியிலே உடைந்து போன மட்களம் போல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயனற்று எவருக்கும் தேவைப்படாத ஒரு நிலையை குறிப்பதாக இருக்கின்றது. எரேமியா 22ஆம் அதிகாரம் 28வது திருமொழியிலும் 48வது அதிகாரம் 38வது திருமொழியிலும் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உடைந்து போன எதற்கும் உதவாத யாருக்கும் தேவையற்ற என்ற பொருளுடைய அர்த்தம். 13வது திருமொழியிலே எப்பக்கமும் பேரச்சம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பெரிய பயம் நிறைந்திருக்கிறது என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் எரேமியா அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு சொற்றொடர் என்கிறார்கள். அவர் அதிகமாக பயன்படுத்தினால் இந்த எப்பக்கமும் பேரச்சம் என்ற வார்த்தைக்கு பேரச்சம் கொண்டவர் என்று எரேமியாவை சொல்லுகின்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது. இதனை எரேமியா 6ஆம் அதிகாரம் 25வது திருமொழியிலும் 46ஆம் அதிகாரம் 29வது திருமொழியிலும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது திருமொழியிலே முகத்தின் ஒளி என் மீது வீசும்படி செய்யும் என்று சொன்ன வார்த்தை இறைவனது பேரன்பையும் அவர் இஸ்ரவேல் மீது கொண்டுள்ள ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. முகத்தின் ஒளி என் மீது வீசும்படி செய்யும் என்ற வார்த்தை இறைவனது பேரன்பை அவர் இஸ்ரவேல் மக்கள் மீது கொண்டிருந்த பேரன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. 20வது திருமொழியிலே உமது முன்னிலையில் மறைப்பினுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பாதுகாவலில் உம்முடைய கூடார மறைவில் என்றெல்லாம் பார்க்கலாம். இதை திருப்பாடல்கள் 27ஆம் அதிகாரம் 4-5 திருமொழிகளிலும் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்குவார் என்ற 91வது சங்கீதம் 1வது திருமொழியிலும் உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் என்று 61வது திருப்பாடல் 4வது திருமொழியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய முன்னிலையில் கடவுள் நம்மை பாதுகாப்பதற்கு, மறைத்து வைப்பதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு பல நிலைகளிலே நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இத்திருப்பாடல் குறிப்பதாக இருக்கின்றது. 21வது திருமொழியிலே முற்றுகையிடப்பட்ட நகரில் என்ற வார்த்தை வருகிறது. இது என் துன்ப வேளையிலும் இன்னல் இக்கட்டிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. 24வது திருமொழியிலே ஆண்டவருக்காக காத்திருப்போர் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ள அடியவர்கள் எப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் என் நிலையிலும் ஆண்டவர் நம்மை மீட்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக ஆண்டவர் உடல் உள்ளம் எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் நம்மை மீட்டு விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். இருள் இருந்தால் ஒளி வரும். இந்த ஒளி என்பது கடவுளின் வலிமை நிறைந்த கைகளை குறிப்பதாக இருக்கின்றது. நிறைவாக இந்த திருப்பாடலிலே 5வது திருமொழிகளும் 24வது திருமொழிகளிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவாக உள்ளன. 5வது திருமொழி ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்புவிக்கிறேன் என்றும் 21வது திருமொழியிலே நன்றி போற்றி போற்றி உமக்கே என்றும் நிறைவு செய்கிறது. ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை இத்திருப்பா வலியுறுத்துகின்றதாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இத்திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.